போய் வாசல்ல நின்னு எல்லாரையும் வரவேற்கிறேன். வர்றவங்க பார்வையில படுற மாதிரி சந்தன தட்டுக்கு பக்கத்துல இந்த கர்ஷீஃபை வச்சிடுறேன். நிச்சயத்துக்கு வரவங்க சந்தனத்தை எடுப்பாங்கல்ல, அப்ப அவங்க இந்த கர்ஷீஃபை பாப்பாங்க. இந்த கர்ஷீஃபுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளா இருந்தா இத சாதாரணமா பாத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த கர்ஷீஃபுக்கு சொந்தக்காரி இது சந்தன தட்டு பக்கத்துல இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அதிர்ச்சியாவா. அத வச்சு நாம அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ணி, இது நல்ல யோசனை தான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு வரணுமே. வருவான்னு நம்புவோம் தம்பி. சரி, நான் இத பாத்துக்கிறேன். நீங்க போய் அருளை பாருங்க. சரிங்க அண்ணி. வணக்கம். வணக்கம். என்னம்மா கர்ஷீஃபிய பாக்குறீங்க? இல்ல, பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அதான். சரி சரி. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். என்னம்மா கர்ஷீஃபிய பாக்குற? கர்ச்சீஃப் அழகா இருக்குமா? அம்மா, நீ ரூமுக்கு போ, நான் இப்ப வந்துடுறேன். ஏய், எங்கடி போற? உனக்கு தானடி இப்ப அலங்காரம் பண்ண போறோம். அம்மா, ஒரு 2 நிமிஷமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு சின்ன வேலையா? வந்துடுறேன். ஏய் நந்தினி, ஏய், எங்க போறா இவ? பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நந்தினிங்கிற பொண்ணு வீட்டுக்கு போனா அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம், இந்த மண்டபத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்ப இந்த மண்டபத்துல யார்கிட்ட போய் விசாரிக்கிறதுன்னு தெரியலையே. அவங்க கிட்ட போய் விசாரிப்போம். எவ்வளவு நேரம்க்கா? வந்துருவாங்கல்ல சார். நந்தினிங்கிற பொண்ணுக்கு இங்கதானே நிச்சயதார்த்தம் நடக்குது. தெரியாது. மண்டப வாசல்ல நிக்கிறீங்க, தெரியாதுன்னு சொல்றீங்க. மண்டப வாசல்ல நின்னா நீ கண்டதுங்களை பத்தி கேள்வி கேப்ப, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? சொல்ல முடியாது, போயா. ஏய், போயான்ற நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, போயா. எதுக்கு இப்ப இந்த ஆளு இப்படி எரிஞ்சு விழுகுறான்? ஒருவேளை பிடிக்காத விசேஷத்துக்கு வந்திருப்பானோ? சரி, நம்ம அந்த பொண்ணுக்கே கால் பண்ணி பாப்போம். அருள் இந்த ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நந்தினி, குணசேகரம் மாமா ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கிறாரு? அருளும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டா என்ன, பேசிக்கிட்டாதான் என்ன? வெளியில மீட் பண்ண கூடாதுன்னு சொல்றது ஓகே, ஆனா இங்க கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. யாரு? சொல்லுங்க. மிஸ் நந்தினி? ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. என் பேர் ராம். BLM கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? ஆமா சார். அந்த கம்பெனில இருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். ஐயோ, வெரிஃபிகேஷனுக்கு இன்னைக்கு வருவாங்கன்றத மறந்தே போயிட்டேனே. இப்போ எங்க இருக்கீங்க? நான் என் வீட்ல இல்ல. நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் மேம் வரேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லி மண்டபத்து அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் இப்ப மண்டபத்துக்கு வெளியே நின்று தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, மண்டபத்துக்கே வந்துட்டாரா? இவர் மட்டும் கல்யாணி அத்தை கண்ணுல பட்டு அன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு போனதை பத்தி ஏதாவது உளறி வச்சுட்டாருன்னா நம்ம மாட்டிக்குவோமே. இவரை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணுமே. என்ன பண்றது? மேடம், லைன்ல இருக்கீங்களா? சார், என்ன சார் இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? திடீர்னு வந்து நிக்கிறேனா?
ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தோம். நேத்து கம்பெனில இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல? ஆ, சொன்னாங்க சார். ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு தான் வருவீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். ப்ளீஸ் சார், கோச்சிக்காம இன்னொரு நாள் வர முடியுமா? மேடம், உங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கிறத நேத்து கால் பண்ணப்பவே சொல்லி இருந்திருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? சாரி சார், வேலை கிடைச்சிருச்சுங்கிற எக்ஸைட்மெண்ட்ல இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றது கம்பெனி தான். அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வெரிஃபிகேஷனுக்கு ஒத்துழைக்கலன்னு தான் நான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். சார், அப்படி ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துறாதீங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலை சார் இது. எனக்கு நிச்சயங்கிறதுனால என்ன வெளியவே அனுப்ப மாட்டாங்க சார். அதனாலதான் இன்னொரு நாளைக்கு வர முடியுமான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். அக்கா, யார் இவன்? நம்ம சொந்தக்கார மாதிரியும் தெரியலையே. அவன் கட்டி இருக்கிற டை, போட்டிருக்கிற ஷூ எல்லாம் பார்த்தா இவன் நிச்சயத்துக்கு வந்த மாதிரியே தெரியலையே. ஏதோ கம்பெனில இருந்து வந்த மாதிரி இருக்கானக்கா. அவன் எதுக்கு நம்ம கிட்ட நந்தினியை பத்தி கேட்டான்? போன்ல வேற யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன? அவளுக்கு வேண்டப்பட்டவன் நமக்கு வேண்டவே வேண்டாதவன். அதனால அவனை விட்டு தொலை. உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது மேடம்.